ஹாய். பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்குதுன்னே புரியல. பவித்ரா வந்து வெஜிடேரியன் அப்படின்னு வந்து முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மஞ்சரி வந்து முட்டை எடுத்து ஊத்துனாங்க அவங்க வாயில. ஒரு முட்டை, இப்போ 2 முட்டை ஆக்சுவலா அவங்க வந்து ஊத்திருக்காங்க. இன்னொரு முட்டை கூட கையில வச்சிருக்காங்க. ஸோ முட்டை ஊத்துறாங்களே, ஒரு வெஜிடேரியனுக்கு போய் இப்பெல்லாம் பண்றாங்க, ஓவர் போர்டா போறாங்க. நாங்க சொல்லலான்னு பார்த்த உடனே பவித்ரா வந்து கிட்ட கேட்டாங்க, அவங்க நீங்க முட்டை பொரியெல்லாம் சாப்பிடுவீங்கல்ல? ஆமான்றாங்க. அவ்வளோ நாள நான் வெஜிடேரியன் நான் சாப்பிட மாட்டேன்னாங்க. இவங்க எப்போலேருந்து முட்டை சாப்பிட்றாங்க தெரியல. நான் முட்டை சாப்பிடுவேன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல இது என்ன நடக்குதுன்னு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஒருத்தவங்க வெஜிடேரியன் நினைச்சு அவங்க பண்றது தப்புன்னு பார்த்தா அடுத்த நிமிஷமே அது ஒண்ணும் இல்லை, அது கரெக்ட் தான்ற மாதிரி இருக்கு. இது என்னவோ ஏதோ போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க எங்க விட்டோமோ அங்கிருந்து நான் சொல்றேன். காஞ்ச மிளகா வந்து சாச்சனா வந்து கொடுத்தாங்க அன்ஷிதாக்கு. காஞ்ச மிளகான்றது ரொம்ப காரமா இருக்கும், பட் அது அன்ஷிதா சாப்பிடுவாங்களாம். சாதாரணமாவே அவங்க மிளகா சாப்பிடுவாங்களாம். ஸோ அதனால அவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சாச்சனா சொன்னாங்க. இதை வந்து முத்துக்குமரனும் சொல்றாரு. இதெல்லாம் எப்போ நடந்தது என்னன்னு தெரியல, அவங்க நிஜமாவே சாப்பிடுவாங்களா என்னன்றது தெரியல. அவங்க வந்து ரொம்ப இரும ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினும் சௌந்தர்யாவும் போய் தண்ணிலாம் கொடுத்து சக்கரெல்லாம் கொடுத்து இதை பண்ணாங்க. சாச்சனா கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்படி எனக்கு பிரச்சனை எப்படி இருந்ததுன்னா, தர்ஷிகாவும் வந்து தண்ணிலாம் கொடுத்தாங்க, பட் அது டெவிலோட கேரக்டர்ல இருந்தே கொடுத்தாங்க, குடி புடி அப்படின்னு. பட் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வந்து கொஞ்சம் லோவர் டவுனா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்க டெவில்ன்றப்போ நீங்க மனிதாபிமானத்தை காட்டிக்கோங்க, பட் அதையும் ஒரு டெவில் சைட்ல காமிச்சா தானே அது கரெக்டா இருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே ஆக்டிங் ஃபீல்டுல போகணும் தானே வந்திருக்காங்க. தான் யாருன்னு காட்டுறதுன்றது செகண்டரி. ஃபர்ஸ்ட் அவங்க ஆக்டிங்க்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு அவங்க நடிச்சு காட்டணும்ல. சோ அப்ப அவங்க இது அவங்க ஃபெயிலியர் ஆக முடியாது இல்லையா? சோ இங்கேயும் அதையே அப்படியே காட்டலாம். அதை தர்ஷிகா கொடுத்தப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு இதுவா குடி, அவ்வளவுதான் அவ்வளவுதான், குடி குடி, போய் பால் எடுத்துட்டு போ, சொல்லவே கேட்க மாட்டேன், போய் சக்கரை எடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு அதிகார தோரணையிலே சொல்லியிருந்தா அது ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா வந்து தீபக், ஓ மை காட், தீபக் வந்து வேற லெவல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே நடுவில் அன்ஷிதா அவங்களோட எல்லா ஆர்ட்டையும் கொடுத்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு அது வந்து ஆக்ட் மாதிரி தெரியுதுங்க. அது உங்களுக்கு நிறைய இது இருக்கலாம், எனக்கு ஆக்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா அங்க ஆனந்தி உட்காந்து ஐம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு யாருன்னா அதான் வந்து சிரிப்பு வரலாம், இல்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து இவ்வளோ தேம்பி 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 அழுகுற அளவுக்கு எதுவுமே இல்லை. அங்க வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வந்து போட்டு இவங்கள ஃபேக்கு சொன்னப்போ அழல, எதுவுமே இந்த ஐம் ரியலி சாரிக்கா இவங்க உடஞ்சிட்டாங்க. என்னமோ சரி, நான் அது ஃபுல்லாவே என்னெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம்ன்றத சொல்லிடுறேன். தீபக் வந்து வேற லெவல்ல ஆக்ட் பண்றாருங்க. அவரு தான் இப்ப கடைசியா அந்த ஹார்ட்டையும் வாங்கினாரு. எனக்கு என்ன புரியல, ஹார்ட் வாங்கினாலே அந்த தீமை தான் விழும் அந்த பாட்டை போடணும். என்னமோ 2 ஹார்ட் வாங்கினப்போ எதுக்குமே போடல. மஞ்சரி வந்து அன்ஷிதாவோட ஒரு ஹார்ட் வாங்கினப்பையும் போடல, தீபக் வந்து அன்ஷிதாவோட ஹார்ட் வாங்கினப்பையும் போடல. அது என்னன்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து ஜாக்லினும் சவுண்டும் 2 பேருமே எதுவுமே டாஸ்க் இல்லை, ஏதாவது ஒன்னாலும் அது சாதாரணமாவே கத்துவாங்க. இது கூட ஒரு பிரச்சனை வந்துட்டு இப்ப கூட அவங்க நல்லா கத்துனாங்க. இது அவங்க முன்னாடியே கத்திட்டு போயிருக்கலாமே. அப்படியே இப்போ கத்தலனா கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணலாம். ஃபுல்லா அமைதியா உட்காந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஐயோ என்ன இவங்க எப்படி பண்றாங்க, இதுதான் டாஸ்கே. டெவில்ல வந்து இது பண்றதுதான் டாஸ்கே. டெவில் கெட்டவங்களா அவங்க இருப்பாங்கன்றது தானே டாஸ்கே. அப்புறம் அங்க உட்காந்து நம்ம கம்முனே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது? அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து தோப்புக்கரணம் வந்து போட சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஜாக்லின் அதை போய் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து தர்ஷிகாட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு மனசு கஷ்டமாச்சு, பண்ணாங்கலாம், ஓகே. இது அப்படியே அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, இதெல்லாம் ஒரு சண்டை வந்துச்சு ஜாக்லின் சௌந்தர்யா தர்ஷிகாக்கு. அதுக்கப்புறமா போய் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அன்ஷிதா எவ்வளோ ஒரு ஃபேக் அப்படின்லாம் சொல்லி கத்துனாங்க. இது அவங்க முன்னாடியே அன்ஷிதாவும் அன்ஷிதா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கத்தி இருந்தாங்கன்னா அங்கேயே அவங்க டெவில் பண்ற வேலையை பண்ணிருக்கலாம். இப்ப என்ன ஆச்சுன்னா, தர்ஷிகா வந்து அன்ஷிதாவை பிரேக் டவுன் பண்ணி ஒரு ஹார்ட்டை வாங்கணுன்றதுக்காக ஜெஃப்ரியை வந்து தோப்புக்காரணம் போட சொன்னாங்க. அன்ஷிதா நிஜமாவே கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, இல்ல ஜெஃப்ரி மேல நிஜமாவே அவங்களுக்கு ஓவர் பாசம் இருந்திருந்ததுன்னா, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில இருந்திருக்காரு. இந்த மாதிரி 100 தோப்புக்காரணம் என்னால போட முடியல, எவ்வளவு வலிச்சது தெரியுமா அப்படின்னு சொன்னவர். அப்ப 50 தோப்புக்காரணம் போடும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல. ஒரு ஹார்ட் தானே, அந்த ஹார்ட் நீங்களே கொடுத்துட்டு எனக்கு தேவையில்லை, என் தம்பியோட இதை நீங்க எடுக்கிறீங்க, எனக்கு தேவையில்லை அந்த மாதிரி ஹார்ட் முதல்ல எடுக்கிறதுக்கு என்ன. அதை விட்டுட்டு அவங்க வந்து ஃபுல்லா ஒரு 132 தோப்புக்காரணம் போடுவாராம். ஜாக்லின் போய் நிறுத்தி ஜாக்லின் வந்து நீ பண்ணாத, அது அவனுக்கு எவ்வளவு வலிக்கும், அது ஆல்ரெடி அவங்களும் 100 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறமா போய் அவங்க கேட்டாங்க,
அவங்க கேட்கற வரைக்கும் அன்ஷிதா என்ன பண்ணாங்க? கேட்டிருக்கலாம்ல, தம்பி தான் முக்கியம் இல்ல. இப்போ தர்ஷிகா அங்க டெவிலா இருக்காங்க. டெவிலா இருக்கிறது இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கே அவன் தம்பி தான், என்னாலே அந்த மாதிரி அவனை பார்க்க முடியாது, உங்களாலே பார்க்க முடியாதுன்னா நீங்களே நிறுத்திட்டு இருக்கலாம் அதை. பட் நீங்க அதை ஓவர் போர்ட் போனீங்க. உங்க கேரக்டர், நீங்க எல்லாத்துக்குமே உங்க கேரக்டரை வந்து பழி போட்டுக்கலாங்க, எல்லா விஷயத்துக்குமே நம்ம கேரக்டரை பழி போட்டுக்கலாம். பட் நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் நம்மளுக்கே தெரியும். பட் நீங்க அதை ஓவர் போர்டா நீங்க அவரை வந்து பண்ண வச்சீங்க, அன்ஷிதாவை பிரேக் பண்ணணும்னு. அன்ஷிதா உங்களை விட பயங்கரமா சுத்தமா பிரேக் ஆகல. சௌந்தர்யாலாம் சொன்ன மாதிரி எப்ப ஜாக்லின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்ட அப்புறமா ரொம்ப டைம் கழிச்சுதான் அவங்க வந்து இந்த அப்போ எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அதை தூக்கி போடுறாங்க. இதை முன்னாடியே பண்றதுக்கு என்ன? உங்க தம்பி தானே, கால் தானே வலிக்கும், சொல்லிருக்கலாம்ல. ஆனா அவங்க அதை பண்ணல. அப்போ எனக்கு அது வந்து அங்கேயுமே அவங்க ஆக்ட் பண்ண மாதிரி இவங்க எவ்வளவு பரிசுத்தமா அவங்க காமிச்சிக்கிறாங்களோ அவ்வளவு பரிசுத்தமா எனக்கு அங்க ஃபீல் ஆகல அவங்க பண்ணது. அதுக்கப்புறமா வந்து தர்ஷிகாவுக்கும் அன்ஷிதாவுக்கும், சாரி தர்ஷிகாவுக்கும் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் வந்து ஒரு ஃபைட் வந்தது. அந்த ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபைட்னா, இவங்க 2 பேரும் சும்மா உட்காந்துருந்ததை பார்த்துட்டு ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சும்மா உட்காந்துருக்காங்க. தர்ஷிகா கேக்குறாங்க, எதனா பண்ணலாம்ல, உங்களை ஜெயில போட்டுருவாங்க, நீங்க வந்து இப்போ ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு சௌந்தர்யா எனக்கு பண்ண வரலன்னு ஏதோ சொல்லும் போது ஜாக்லின் கொடுத்த ரியாக்ஷன் வந்து தர்ஷிகாவுக்கு பிடிக்கல. தர்ஷிகாவுக்கு ஜாக்லின் எதை பண்ணாலுமே பிடிக்காது. ஏன்னா ஆல்ரெடி அந்த காஃபி மேட்ரு ஒன்று ஓடிட்டு இருக்குது. இது தர்ஷிகா வந்து போயிருக்க கூடாது, ஜாக்லின் போயிருக்கணும் அந்த கிராசரி டாஸ்க்குன்னு. ஸோ கொஞ்சத்துக்கே வந்து தர்ஷிகா ட்ரிகர் ஆகி கத்துனாங்க, இங்க எல்லாருமே கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும், நீங்க பண்ற மாதிரி நீ பண்ற பாரு, சீப்பா பண்ற. ஆக்சுவலா அதான் டெவில்ஸ் பண்ணுவாங்க. இப்ப எப்படி தெரியுமா, சீப்பா பண்றாங்கன்றத இந்த டாஸ்க விட்டு வெளில வந்துட்டதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணலாம். பட் டெவில் இன்னொரு டெவில வந்து கமெண்ட் பண்றதே வேஸ்ட். ஏன்னா டெவில்ன்றவங்க ரொம்ப ஓவர் போர்ட் போறவங்க தான். அப்ப ஜாக்லின் அந்த இடத்துல நீ வந்து சீப்பா பண்ற அப்படின்னு, சீப்பா தான் பண்ற. ஏன்னா இதை முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நீ இப்படி பண்ற, நீ அப்படி பண்ற, நீ யாருமே வந்து சொல்லக்கூடாது. அப்ப நீங்க அதை மீறி நீங்க அதை சொல்லக்கூடாது, எனக்கு பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். நீ பண்ற பாரு அது சீப்பா இருக்கு, தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இவங்க 2 பேருக்கும் சண்டை முட்டிருச்சு. அப்புறமா வந்து தர்ஷிகா வந்து எல்லாரும் கேரக்டர் தான் பண்றோம், நிஜமாவே எல்லாரும் இவ்வளவு ஈவில் கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து, இவ்வளோ நாள் தெரியாத தர்ஷிகா இப்பதான் தெரியுறா, உன் மனசுல இருக்கிற வன்மம் எல்லாம் வெளில வருது. என்னன்னா அப்கோர்ஸ் இந்த இதுல வந்து இருக்க வன்மம் எல்லாம் வரும். இந்த டாஸ்கே அவங்களுக்குள்ள இருக்கிற வன்மங்கள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர்றதுக்கு தான். பட் சாதாரணமா ஒரு பர்சன் வந்து சும்மாவே 100 தோப்பு, அன்னைக்கு கூட சாச்சனா வந்து அந்த 100 தோப்புக்காரனம் போட்டது கூட அவனால முடிவுன்னு பண்றதுதான். இன்னொன்னு அவங்க ராணியா இருக்காங்க, இங்க நீங்க டெவிலா இருக்கிறதால தான் அவங்களை பண்ண வைக்க முடியுது, சும்மாவே அவங்கள பண்ண வச்சிட முடியாது. சோ தர்ஷிகா அங்க வந்து பண்ணது எல்லாமே வந்து ஒரு டெவிலா பண்ணதுதான். இதுதான் அவங்க மனசுல இருக்கு, எல்லாரையும் வந்து இது பண்றதுதான் அவங்க மனசுல இருக்குன்றத நம்ம எடுத்துக்க முடியாது. பட் அது பண்ணதெல்லாம் ஓவர் போர்டு தான். அது கொஞ்சம் அவங்களோட அவங்க கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் அவனுக்கு இவ்வளவு ஓவர் போர்டு போறது. அதுவும் சாச்சலாலாம் எல்லாரோட ட்ரெஸ் ஷூ எல்லாத்தையும் கிழிக்கிறாங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு வேற வழி தெரியல எப்படி பிரேக் பண்றதுன்றப்போ அவங்க இந்த லெவலுக்கு தான் இறங்கிட்டாங்க. எல்லாத்தையும் கட் பண்றது, தூக்கி போடுறது, இதெல்லாம். அதுக்கெல்லாமே அருண் தீபக்லாம் வந்து அவங்க ஃபேவரட்ஸை காப்பாத்துறாங்க. அருண்லாம் சத்யாவோட ஷூவை பிக்க கூடாதான், ட்ரெஸ்ஸை கிழிக்க கூடாது, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாரு. சத்யாவை வந்து இவங்க எல்லாரும் பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்க, முத்துக்குமரன்ல இருந்து எல்லாருமே. உடனே ஒரு தனியா கூட்டு போறாரு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஃப்ரெண்ட்ன்ற மாதிரி காட்டுறதுக்கு. எல்லாம் ஒரு பயங்கரமான பிளே அருண். நீங்க டெவிலே இருந்துகிட்டு அப்படியே டபுள் சைட்ல ஒரு சேம் சைட் கோல் அடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப வந்து தர்ஷிகாக்கும் ஜாக்லினுக்கும் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கும் போது தர்ஷிகா வந்து, இது நீ வந்து இப்படித்தான் நான் பேசுவேன், சீ போடி பைத்தியம் அப்படிலாம் சொன்னப்போ இவங்க வந்து, என்ன நீ அப்படிலாம் சொல்ல முடியாது, நீ இந்த மாதிரிலாம், அப்ப நான் அப்படிதான் பேசுவேன்னு ஜாக்லின் சொன்னோன்னு, நீ இப்படிலாம் பேச, இது ஒன்றும் உங்க அப்பா வீடு கிடையாது அப்படின்னு கேட்டாங்க. இவன் எனக்கு பர்சனலா நான் வந்து சொல்லணும்னா, உங்க அப்பா வீடா அப்படின்னு, இல்ல அப்பா வீடு அப்படின்றதுக்கு மீனிங் வந்து ஓ வீடா, நீ வந்து அப்படியே சுதந்திரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு, இது பிக் பாஸ் வீடு அப்படின்னு இந்த வார்த்தையே சுருக்குன்னு இருக்கணும் தான் கேட்பாங்க. இது நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து எவனா ஒருத்த வந்து, இதுனா உங்க அப்பா போட்ட ரோடா, பாட்டு போற அப்படின்வாங்க. அது சுருக்குன்னு இருக்கணும் தான் சொல்லுவாங்களே தவிர்த்து, எதிரில இருக்கிற ஆளுக்கு வந்து அப்பா இருக்காங்களா, அவங்க அப்பா இல்ல அதனால இந்த வார்த்தையை சொன்னா, அப்பா இல்லாததுனால இது குறையாகி அவங்கள குத்தி அவங்கள வந்து கேவலப்படுத்தி, அப்பா இல்ல நீ அப்பா இல்லாம ஒரு என்ன சொல்ற, அப்பா இல்லாம நீ வாழற அப்படின்னு ஒருத்தர் குத்தி காட்டணும் அப்படின்றதுக்கு சொல்ல மாட்டாங்க. சுருக்குன்னு இருக்கணும்னா இதை சொல்லுவாங்களே தவிர்த்து, அவங்களுக்கு அப்பா இல்லன்றத வந்து மென்ஷன் பண்ணி தான் சொல்லணும்ன்றது கிடையாது. இதுதான் என்னோட புரிதல். ஆனா இங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து அப்பா வீடுன்னு சொன்ன தப்பான வார்த்தை தான். பட் இவங்க சொல்ற மீனிங்ல அது வராது. அப்பா இல்லாதவங்களுக்கு அப்பா வீடுன்னு சொல்றது
அப்படின்றது வந்து அவங்களுக்கு சுருக்குன்னு தான் இருக்குமே தவிர்த்து நீங்க சொல்ற மீனிங்ல அவங்க அப்பா இல்ல அதனால அப்பா வீடுன்னு சொல்றா அப்படி வராது. அப்படி பார்த்தா அவங்களுக்கும் அப்பா கிடையாது. இவங்க கொண்டு போற மீனிங் தப்புன்றதா சொல்ல தவிர வார்த்தை தப்பு இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது சுருக்குன்னு இருக்கணும் தான் சொல்றாங்க. ரோட்ல போகும்போது என்னென்னமோ வார்த்தை சொல்றாங்கல்ல, அதுல உங்க அப்பா போட்ட ரோடான்னு கேட்கறது கூட என்னத்துக்கு எதிராளுக்கு சுருக்குன்னு இருக்கணும்ன்றதுக்கு தான் கேட்கறது. இது சுருக்குன்னு இருக்கணும்னு கேட்கற வார்த்தை தான். ஆனா அவங்க சொல்ற மீனிங் இருக்குல்ல, அப்பா இல்லாததுனால அப்பா வீடு அப்படின்னு சொல்றது, அது வந்து அந்த மீனிங்ல வராது. அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறமா வந்து ஜாக்லின் வந்து சொன்னாங்க, எனக்கு அப்படிலாம் பண்ண வராது, என்னால மிளகாவை கொடுத்தோ இல்ல முட்டையை உடைச்சோ அந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியாதுன்னாங்க ஜாக்லின். நீங்க வேற ஏதாவது மெத்தட், இப்ப அவங்க பண்ணிட்டு இருக்கிற மெத்தடே நல்லா தான் இருக்கு. ஒரு டைம்க்கு அப்புறம் அவங்க அமைதி ஆயிட்டாங்க. பட் போய் அன்ஷிதா கிட்ட பேசினாங்கல்ல, அந்த மெத்தட் அவங்க முன்னாடியே பண்ணிருக்கலாமே. ஜாக்லின் வந்து தர்ஷிகாவை போய் ஸ்டாப் பண்றதுக்கு பதிலா அன்ஷிதாட்ட போயிட்டு உனக்கு அறிவில்லை அவ்வளவு போடுறானே போய் உன்னால தடுக்க முடியாதான்னு கேட்டுக்கலாம்ல. அப்ப அருண் வந்து சொன்னாரு, இதுதான் அவங்க கேமு, அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு கண்டென்ட் பண்ணுவாங்க, அதனால அவங்க நல்லவங்க அப்படின்னு காட்ட ட்ரை பண்ணுவாங்க, அதுக்குதான் அவங்க பண்றாங்க. இது ஆக்சுவலா அப்படி கிடையாது. இப்போ எல்லாருமே எந்த ஒரு வேலையும் இல்லாம உட்காந்துட்டாங்க. தர்ஷிகாவே உட்காந்துட்டாங்க. அந்த இதுக்கப்புறமா வந்து எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கண்டென்ட் இல்ல உட்காந்துட்டாங்க. இவங்களுக்கு முதல்ல கண்டென்ட் இல்ல. ஸோ உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்றதே வந்து ஜெயிலுக்கு போய் ஆக்டிங் பண்ண, ஜெயிலுக்கும் வந்து தப்பான இதுக்கு போயிட்டாங்கன்னா அது எப்படி வந்து கணக்குல வரும்? அவங்களை எப்படி அவங்க ஆக்ட் பண்றதெல்லாம் எல்லாரும் ஒத்துப்பாங்க? இப்போ பிக் பாஸ் வந்து யாரோட ஹார்ட்டை வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு தர்ஷிகா சௌந்தர்யாவோட கையெல்லாம் மேல பட்டுச்சுன்னாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. அவங்க எகிரி குச்சிட்டு வந்தாங்க, ஆனா சௌந்தர்யா அடிக்கலாம் இல்ல, அது எல்லாருமே சொன்னாங்க அடிக்கலன்றது. அதே மாதிரி வந்து இந்த இதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அருண் சொன்னாரு. எதுவா இருந்தாலும் அவங்க கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிப்பாங்க. இப்ப மஞ்சரியில வந்து முட்டை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க வாயில, இது தப்பா தான் இருக்கு, கேவலமா தான் இருக்கு. மஞ்சரி இது சாச்சனாவும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, அப்புறம் மஞ்சரி வந்து அந்த பர்ஃபியூம் எடுத்து அடிக்கிறது கூட எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப ஓவர் போர்டா போற மாதிரி இருக்கு. பட் ஓகே, நீங்க தூக்கி போடலாம் ட்ரெஸ் அவங்க முன்னாடியே, பட் டேர் பண்றதெல்லாம் எனக்கு தெரியல. அதே மாதிரி முட்டை எடுத்து வாயில முழுங்கும் விடாம எதுவும் பண்ண விடாம வாயிலே வச்சிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து, அவங்க முட்டை சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சா சாப்பிட வேண்டாங்க. எனக்கு அது வேற ஒண்ணுமே புரியல என்னன்னு. அடுத்து வந்து இது சௌந்தர்யா அன்ஷிதாட்ட கேட்டதெல்லாம் நல்லா இருந்தது. நீங்க என்ன மேடம் பண்ணீங்க வந்ததுல இருந்து? சம்மந்தி தான் பண்ணீங்க, வேற என்ன பண்ணீங்கன்னு கேட்டதெல்லாம் நல்லா இருந்தது. இது ஆக்ஷன் சார், ஆக்ஷன். இதுக்கெல்லாம் அவங்க பிரேக் ஆயிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாம ஐம் வெரி சாரி அப்படின்னு வந்து ஆனந்தி சொல்றதுக்குலாம் பிரேக் ஆயிட்டேன்னு சொன்னா இது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து முத்துலாம் வந்து சத்யாட்ட உனக்குலாம் வெக்கமே இல்லையா நல்லாவே கேட்டாரு, அவர் இதுக்கு பிரேக்கே ஆகல. அதுக்கப்புறம் வந்து இதுதான் இப்போதைக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. அன்ஷிதா வந்து எனக்கு வீட்டுக்கு போகணும் பிக் பாஸ் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அங்க ஒண்ணுமே நடக்கல. நினைச்சிருந்தா எல்லாரும் பர்சனல் அட்டாக்லாம் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் லாஸ்ட் டைம் நடந்துச்சு, ஓவரா பர்சனல் போனாங்க. அதுவும் அன்ஷிதாக்கெல்லாம் பர்சனலா போறதுக்கு எக்கச்சக்க விஷயம் இருக்கு. யாருமே அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாம இருக்காங்க. அதுக்கே இவங்க ஓவரா பண்றாங்கன்னா அதெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு வந்து பர்சனலா டெவில்ஸ்ல வந்து தர்ஷிகா வந்து அந்த அவ்வளோ தோப்புக்காரணம் போட வச்சது எனக்கு கரெக்டா படல. ஆனா அவங்க போட அன்ஷிதா வந்து அதை ஸ்டாப் பண்ணாம இருந்தது எனக்கு இன்னுமே வந்து இதா இருந்தது. ஜாக்லின் வந்து கேட்டவரும் அவங்க ஸ்டாப் பண்ணது எனக்கு இன்னும் ஆக்டிங்கா தான் பட்டுச்சு. அதுக்கப்புறம் மஞ்சரியும் சாச்சனாவும் பண்றது எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஓவரா இருக்கு. மஞ்சரி வந்து அந்த முட்டையை எடுத்து முட்டையை மூஞ்சில தடவை வச்சாங்க, முட்டையால இது பண்றது அதெல்லாம் ஓகே. முட்டையை வாயிலே வச்சுக்கிட்டு முழுங்கும் விடாம துப்ப விடாம திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சமாவது பிரேக் விடலாம் அந்த முட்டையில இருந்து பவித்ராக்கு, அது விடவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாச்சனா எல்லா ட்ரெஸ்ஸையும் கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா வந்து அவங்க அததான் அவங்க முட்டை கிழிக்கிறது, மிளகா உப்பு இப்படியே இருக்காங்க. அது வேற ஏதாவது போலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பூரா 1 மணி நேரத்துக்கு ஒரு எபிசோடு, ஒரு ப்ரோமோ வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட வியூஸ். உங்களோட இதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.